பெரியவர்களே, தாய்மார்களே, கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, பொதுமக்களே, தாய் குலங்களே, கூட்டணி கட்சியிலான நமது கூட்டணியின் தலைமை ஏற்றிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, அதே போல இன்றைக்கு கூட்டணியில ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கும் சமத்துவ மக்கள் கட்சி மற்றும் ஏனைய கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், தாய் குலங்களுக்கும், ட்ரம் சுவாசித்த இளைஞர்களுக்கும், அதே போல என்னுடைய தாய் குலங்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும், எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வெற்றி வேட்பாளர் LK சுதீஷ் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் அவருக்கு தர வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் பார்த்து இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் சொல்றேன்றதை புரிந்து கொள்ளணும். தேர்தல்கள் வருவது தொகுதியையும் மக்களையும் முன்னேற்றி இந்த தொகுதியை தமிழகத்தின் முதன்மையான தொகுதியாக கொண்டு வந்தே தீர்வோம் அப்படிங்கிற உறுதியோட இந்த தொகுதியை முன்னேற்ற கேப்டன் அவர்களால் ஒரு நல்ல வேட்பாளர், ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் அறிமுகமான வேட்பாளர் சுதீஷ் அவர்களை கேப்டன் கொடுத்திருக்கிறார். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்பதற்கு இணங்க உறுதியாக இந்த கூட்டணி உங்களுக்காக உழைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்களுடைய தேவை என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் குறிப்பறிந்து இன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் நமது ஆட்சி தொடர்கிறது. நிச்சயமாக LK சுதீஷ் அவர்கள் வெற்றி பெற்று டெல்லிக்கு செல்லும் பொழுது நமது பிரச்சனையை உரிமையோடு கேட்டுக் கொண்டு வருவார். ஏன்னா இந்த வாட்டி பிரைம் மினிஸ்டர் பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் வரப்போகிறார், மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நமது MP வேட்பாளராக LK சுதீஷ் அவர்கள் சென்று உரிமையோடு நமது கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு இதெல்லாம் தேவை என்பதை ஒரு கேபினட் மினிஸ்டர் ஆக போறார் உங்க தொகுதியில் இருக்கிறவர். இந்த தொகுதியினுடைய MP வேட்பாளர் மட்டும் இல்லை, கேபினட் மினிஸ்டர் ஆகவும் மந்திரியாகவும் இருந்து இந்த தொகுதிக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் உறுதியாக பெற்றுக் கொண்டு வருவார் என்பதுல மாற்று கருத்து இல்ல. இனிமேல் அவருடைய வீடு எல்லாமே இன்னைக்கு மண்ணின் மைந்தராக உங்களுடைய இருந்து இந்த தொகுதியை முன்னேற்றுவதுதான் முதல் லட்சியமாக கொண்டிருக்காரு. எனவே குடிப்பதற்கு தண்ணீர் வசதி, பள்ளிக்கூடம், சாலை வசதி, மருத்துவ வசதி, அது மட்டும் இல்லாம நல்லபடியாக விவசாயத்திற்கும் தொழில்களுக்கும் வேலை வாய்ப்புக்கும் இந்த கூட்டணி எல்லா விதத்திலும் உங்களுக்காக போராடி இந்த தொகுதியை முன்னேற்றும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஏன்னா இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி இல்லை. பாருங்க, எங்க பார்த்தாலும் வெறும் இளைஞர்கள் கூட்டணி. இது ஒட்டுமொத்த இளைஞர் படையை கொண்ட கூட்டணி. இன்னைக்கு நமது கூட்டணி ஒட்டுமொத்த வாக்கு வங்கியை கொண்ட கூட்டணி நமது கூட்டணி. தாய் குலங்களினுடைய அமோகமான ஆதரவை பெற்ற கூட்டணி நமது கூட்டணி. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த கூட்டணி ஜெயிக்கலன்னா இனி யார் ஜெயிக்க முடியும் இனிமேல? அதனால் உறுதியாக இந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பு பெறப்போவது உறுதி. நான் பெண்ணாக ஒரு பெண்ணின் கஷ்டத்தை 100% உணர்ந்து சொல்றேன். பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள். உங்களை வாழ வைக்க வேண்டும். வருங்காலம் பெண்களுக்கான காலமாக இருக்கும் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னாவே ஒரு பெண் அவசியம். அப்போ இந்த நாடு நல்லா இருக்கணும்னா ஒட்டுமொத்த தாய் குலங்கள் நீங்க வாழணும். உங்களுடைய அதிகாரம் இந்த தமிழ்நாட்டுக்கு வேண்டும். அதற்கு இந்த கூட்டணி உறுதியாக உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். அது மட்டும் இல்லாம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே பிரச்சாரத்துக்கு வரும்போது நம்ம முதல்வர் பல திட்டங்களை உங்களுக்கு வாக்குறுதியா கொடுத்திருக்கிறார். அதுல முதல்ல நீர், அதாவது குடி தண்ணீருக்கு, விவசாயத்துக்கு, தொழிலுக்கு, அந்த பிரச்சனைக்கு முதல்ல முற்றுப்புள்ளி. வேலை வாய்ப்பு, அம்மா உணவகம் எங்க இல்லையோ அங்கெல்லாம் அம்மா உணவகம். பொங்கலுக்கு தர வேண்டிய காசு 1500 உங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே வரும். வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு 2000 ரூபாய் உறுதியாக வந்து சேரும் தேர்தலுக்கு பிறகு என்ற வாக்குறுதிகள் எல்லாம் உங்களுக்கு தருகிறோம்.
முக்கியமாக இளைஞர்களுக்கு நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு, அதுதான் முக்கியம். கல்வியையும் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு கொடுத்தா போதும், அவங்க பாத்துக்குவாங்க தங்க வாழ்க்கையில. உங்களை சொந்த காலில் நிக்க வைக்க நிச்சயம் இந்த கூட்டணி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்ல. சிந்திங்கள், உங்கள் வாக்குகளை சரியான முறையில பதிய வைங்கள். எதிர்கட்சிகளை பற்றி நாம் அதிகம் பேச தேவையே கிடையாது. ஏன்னா திமுக தான் புகார் பெட்டி, எப்ப பார்த்தாலும் மற்ற கட்சியை பத்தி புகார் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸ்டாலின். நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்தா ஜெயிச்சா தொகுதிக்கு மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும், இதுதான் நம்ம பேசுவோம். ஏன்னா நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்பதற்கு நாங்க நமது கருத்துக்களை மக்கள் கிட்ட சொல்லுவோம். அதனால ஒட்டுமொத்த தமிழின படுகொலைக்கு இன்னைக்கு காரணமா இருந்தது யாரு? திமுக தானே. காங்கிரஸ் யாராவது மறந்தீங்களா? அதனால் ஒரு தமிழர் ஓட்டு கூட இனி அந்த கூட்டணிக்கு விழுகாது. ஒட்டுமொத்த தொப்புள் குடு உருவான இலங்கையில் இன படுகொலைக்கு காரணமாக இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை தமிழகம் முழுவதும் ஓட ஓட விரட்டணும் சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழர்கள் ஓட்டு, ஒரு ஓட்டு கூட அவர்களுக்கு கொடுக்க கூடாது. அப்பதான் அவங்களுக்கு புரியும். இப்பதான் நான் தூத்துக்குடியில போய் பேசிட்டு வந்த கனிமொழி தொகுதியில நான் சொன்னது, கொன்று குவித்த ராஜபக்ஷ கூட போய் விருந்து உண்டு பரிசு பொருள் வாங்கிட்டு வந்த அந்த அம்மாக்கு ஓட்டே போடாதீங்க. ஏன்னா ஒட்டுமொத்த இன படுகொலை நடந்திருக்கு இன்னைக்கு ஸ்ரீலங்கால. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க எந்த பிரச்சனை எடுத்துக்கங்க, நம்ம ஸ்டெர்லைட் பிரச்சனை, மீத்தேனு, அதே மாதிரி கெயில் பிரச்சனை, கச்சத்தீவு, அதே மாதிரி முல்லை பெரியாறு, காவேரி, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் திமுக தான். எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு வரவழைச்சது அந்த திட்டங்களை திமுக தான். இன்னைக்கு நீட்டு பத்தி பேசுறாரு வாய்க்கிலிய திரு ஸ்டாலின். நீட் எக்ஸாம் இங்க கொண்டு வந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? திமுக தான். எல்லாத்துக்கும் கையெழுத்த போட்டு அவங்க ஆட்சியில வரவழைச்சிட்டு இப்ப நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காரு, ரொம்ப உத்தமர் மாதிரி. அதனால்தான் நான் சொன்னேன், என்ன சொன்ன, நம்ம தமிழ் பழமொழி ஒண்ணு இருக்குது, யோக்கியர் வரார் சொம்பெடுத்து உள்ள வைங்கோ அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப யோக்கியர்கள் மாதிரி அவங்க பேசுவாங்க, செய்யறது பூரா பிராடு தான் அவங்க. அதனால நிச்சயம் மக்களாகி உங்க எல்லாருக்கும் அவங்கள பத்தி தெரியும். நாம அதிகம் பேச தேவையில்லை அவர்களை பற்றி. நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், இந்த தொகுதியையும் மக்களையும் முன்னேற்ற உங்களுக்காக சிறந்த முறையில் உழைக்க ஒரு நல்ல வேட்பாளர் LKS அவர்களுக்கு முரசு சின்னத்துல வாய்ப்பு தந்து வெற்றியை தாருங்கள் 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 என்று உங்க எல்லோரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சாப்பிட்டாச்சா? சரி. ஏன்னா எப்பயுமே நான் மக்கள்கிட்ட கேட்கறது, தலைவரும் நானும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான். இப்ப லஞ்ச் டைம் வேற ஆச்சா, நீங்க எல்லாம் வெயில ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நான் கேட்டேன் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு. உறுதியாக கேப்டனுக்காக நன்றி நன்றி, எல்லாம் கேப்டனுக்காகன்னு சொல்றாங்க. நன்றி. கேப்டன் சூப்பரா இருக்காரு, நல்லா இருக்காரு. இப்பதான் என்கிட்ட போன்ல பேசினாரு, எங்க போறேன்னு கேட்டாரு. சுதீஷோட தொகுதிக்கு போறேன், மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப கேப்டன் என்ன தெரியுமா சொன்னாரு? என் மக்களை நான் கேட்டதாக சொல் அப்படின்னு சொன்னாரு. உங்க எல்லாரையும் கேட்டதாக கேப்டன் சொல்ல சொன்னார். கேப்டன் சார்பாக உங்களை நலம் விசாரிச்சுட்டு நீங்க சொன்ன அந்த அன்பான வார்த்தைகளையும் தலைவரிடம் இப்பொழுதே கொண்டு போய் சேர்ப்பேன். சரியா? கேப்டன் நல்லா இருக்காரு. அவரோட வீடியோ ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா? பேசுறது தெளிவா இருக்காரு, சூப்பரா இருக்காரு. வெகு விரைவில் சிங்க நிகர் தலைவராக நமது தலைவர் வருவார், மாற்று கருத்து இல்ல. வெகு விரைவில் வரப்போகிறார், நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க வெகு விரைவில். அதனால உங்க அன்புக்கு முதல்ல நன்றி. அதே மாதிரி நிச்சயம் நாம வெற்றி பெற்ற இந்த தொகுதியில மிகப்பெரிய சரித்திர சாதனையை ஏற்படுத்தி இந்த தொகுதியை முன்னேற்றணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு தருவீர்கள் இல்லையா? எல்லாரும் முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா? LK சுதீஷை வெற்றி பெற செய்வீர்களா? எதிர்த்து போட்டியிடுபவர்களை டெபாசிட் இழக்க செய்வீர்களா? மிகப்பெரிய சாதனை வெற்றியை தருவீர்களா? அந்த வெற்றி சுதீஷின் வெற்றி இல்லை, இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் வெற்றி, கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களின் வெற்றி.
என் தாய் குலங்களின் வெற்றி, இளைஞர்களின் வெற்றி, ஒட்டுமொத்த கூட்டணியினுடைய வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவு மிகப்பெரிய சரித்திர வெற்றியை தாருங்கள். இந்த தொகுதியை தமிழகத்தின் முதன்மையான தொகுதியாக எல்கே சுதீஷ் நிச்சயம் மாற்றுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி சில வாக்குறுதிகள், தொழில் வளம், தலைவாசல்ல காய்கறி, அதே மாதிரி மேட்டூர் உபரி நீர் உங்களை வந்து சேர்றது, உணவு பூங்கா, எல்லா திட்டங்களையும் உறுதியாக நிறைவேற்றுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு இங்கே இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் ராமசாமி, தங்கராசு, கணேசன், இளங்கோவன் மற்றும் இளங்கோ செந்தில்குமார், அதே மாதிரி மருதமுத்து, சுபா ரவி, ராமலிங்கம், இவங்கெல்லாம் தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் செல்வராஜ், குள்ளூர் மூப்பர், பிரபு, அருள்வேல், ராமசாமி, வேலாயுதம், பாலு என்று அனைவருக்கும், இதுல யார் பேர் விட்டு போயிருந்தா மனசு கஷ்டப்பட வேணா, வெற்றி பெற்று வந்து உங்க எல்லாருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லுவோம். அனைத்து கட்சி கூட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் என்ற நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்படை தோற்கின் இனி எப்படை வெல்லும் என்று சொல்லக்கூடிய அளவு நாளை நமது 40 நமதே என்று வென்றெடுப்போம். இந்த தொகுதியில் முரசு வென்றது என்ற சரித்திர வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.